जय जानकी कांत स्मरणे जय जय राम राम नन्मयो செல்வமோ நாளோ நல்குமே ராமா தின்மயும் பாபமோ சிதைந்து தேயுமே ஜன்மமோ மரணமோ இன்றி தீருமே ராமா 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 நிம்மயே நிம்மயே ராமா என்ற இரண்டே எழுத்தினால். போன மாசம் இத்தி உவாச்சல ராமரை பத்தி அழகா நம்ம பத்ராச்சல ராமதாசர் சொல்லியிருந்ததை பார்த்தோம். ராமரோட மொத்த ராமாயண சரித்திரத்தையே அழகா சொல்லியிருந்தார். இந்த வாரம் இத்தி உவாச்சல ராமநாமா ஏன் மகிமை, ராமநாமா எதுக்கு நம்ம சொல்லணும், ராமநாமாவை எதுக்கு ஜபிக்கணும், ராமநாமா விடுங்க பகவன் நாமாவே எதுக்கு சொல்லணும் அப்படின்றத பார்க்க போறோம். இந்த ராமநாமா இன்னைக்கு ஒரு சின்ன கிராமத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு அமெரிக்காலயோ கனடாலயோ எல்லா இடத்துலயும் ராமநாமா சொல்லிட்டு இருக்காளே, விதவிதமா சொல்லிட்டு இருக்காளே. அந்த ராமநாமா எப்படி வந்துச்சுன்றதே ஒரு அழகு. அதாவது அஷ்டாட்சரி மந்திரமான ஓம் நமோ நாராயணாலிருந்து அக்ஷரமான ராவும் பஞ்சாட்சரி மந்திரமான ஓம் நம சிவாயிலிருந்து மாவும் எடுத்து சேர்ந்ததுதான் ராம அப்படின்ற சப்தம் அப்படின்னு சொல்லுவா. அப்போ எதுக்கு அந்த ரெண்டு எழுத்த ஸ்பெசிபிக்கா எடுத்தா அப்படின்னு பார்த்தோம்னா, நாராயணல இருந்து ராவை எடுத்துட்டேன்னு வச்சோங்களேன், ந அயனஹ அப்படின்னு ஆயிடும். அயன அப்படின்னா வழிகாட்டுபவன், தஞ்சமடைய செய்பவன் இப்படின்ற பொருள். அப்போ ந அயனஹானா எதிர்ப்பதம் ஆயிடுது அதுக்கு. அதே நேரம் நம சிவாயில இருந்து மாவை எடுத்து பாருங்களேன், ந சிவாய அப்படின்னு. சிவ அப்படின்னா மங்களம், சிவ அப்படின்னா பேரின்பம். யார் அந்த பேரின்பம் தராளோ அவதான் நம சிவாய. அதுல மா எடுத்துட்டா ந சிவாய ஆயிடுது, அங்கேயும் எதிர்ப்பதம் ஆயிடுது. அப்போ ரெண்டு சப்தமான நாராயணத்துக்கும் ரெண்டு மந்திரமான நாராயணத்துக்கும் ஓம் நமோ நாராயணாக்கும் ஓம் நம சிவாய்க்கும் உயிர்க்கு கொடுக்கக்கூடிய ரெண்டு எழுத்துக்களை எடுத்து ராம அப்படின்னு உருவாக்கியிருக்கா. அப்போ இந்த ராம நாமத்தை சொல்லறதுக்கு எத்தனையோ வாகையக்காரால் எவ்வளவோ அழகழகான கிருத்திகள் கொடுத்திருக்கா. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது யாருன்னு பார்த்தோம்னா சதாசிவ பிரம்மேந்திராள். சதாசிவ பிரம்மேந்திராள் எதுக்கு அவரை எடுத்து பார்க்கிறோம், அவரோட சரித்திரம் எடுத்து பார்த்தோம்னா 17 வயசுல அவர் வேதம் கற்று அன்னைக்கு இருந்த காஞ்சி மடத்துல வேதத்துல ஒரு முக்கியமான ஆளா இருந்திருக்கார். எல்லா வேதமும் சதுர்வேதமும் தெரியும், புராணங்களும் தெரியும், இதிகாசங்களும் தெரியும், எல்லாமே தெரியும், ஒரு பெரிய ஞானியா இருந்திருக்கார். ஆனா அப்போ அவருக்கு குருவா இருந்த பரமசிவேந்திர சரஸ்வதி அப்படின்றவர் சொன்னாரு அப்படின்றதுக்காக, அதாவது அவர் குரு அவருக்கு சொல்லியிருக்கார், எவ்வளோ ஞானம் இருந்தும் என்ன பிரயோஜனம், நாவுக்கு அடக்கம் தேவை அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அவர் மௌனம் எடுத்துட்டார். மௌனம் எடுத்துட்டு ஒரு 17-18 வயசுல ஒருத்தர் மௌனம் எடுத்துட்டு காலம் பூராவும் அவர் வார்த்தையை தொடக்கல. அவர் ஒண்ணுமே பேசாம அவர் ஃபுல்லா மௌனமாவே இருந்துட்டார். இன்னொரு விஷயம் பார்த்தேன்னா, அதாவது பக்தி எவ்வளவு இருக்குன்றது பாருங்க, அவருக்கு எந்த இடத்துலயும் பிரம்மையிலேயே இருப்பாராம். அதாவது எந்த இடத்துலயும் அவருக்கு பகவான் தெரியவாராம். அவரோட கதைகள்லயே நிறைய பேர் சொல்லியிருக்கா. அதாவது ஒரு காவேரி கரையில உட்கார்ந்து ஒரு வெள்ளம் அடிச்சுட்டு போச்சு, அவர் இறந்திருப்பாருன்னு நினைச்சா அந்த ஊர்க்காரா, ஆனா பார்த்தா அவர் உயிரோட இருந்தார். அதே நேரம் ஒரு மசூதிக்குள்ள போயிட்டு அங்க போய் நின்றுட்டு இருந்தார், அவருக்கு எதுவுமே தெரியல. என்னன்ட்டு பார்த்தா அவருக்கு அங்கேயும் சுவாமி தெரிஞ்சிருக்கார். அதே நேரம் ஒரு அந்த காலத்து ஹைதராபாத் நிசாமா இருந்தவர், அவர் இவரோட கைய வெட்டிட்டார். இவர் அவரோட அந்த புறத்துல போனாருன்றதுக்காக. ஆனா அந்த நிசாம் போய் கேட்ட உடனே அவர் கை திருப்பி அவர் உடம்போட சேர்ந்தது. இந்த மாதிரி எல்லாமே சொல்லிட்டு இருந்திருக்கா. ஆனா இவருக்கு எந்த இடத்துல பார்த்தாலும் சுவாமி, எங்க பார்த்தாலும் பக்தின்னு இருந்தப்போ
அவரோட குருவே பரமசிவேந்திர சரஸ்வதியே சொன்னதாக சொல்லப்படுறது என்னன்னா, அவனை போல சுவாமியை என்னால இன்னைக்கு பார்க்க முடியுமோ தெரியல அப்படின்ட்டு மத்த சிஷ்யர்கள் கிட்ட சொன்னான்ட்டு. அப்படிப்பட்ட சதாசிவ பிரம்மேந்திராளோடது அவர் ரொம்ப குறைஞ்ச கிருத்தியை எழுதியிருக்காரு. அண்ட் இவர் எழுதின கிருத்தி நிறைய பேர் என்னன்னா தியாகராஜர் எழுதினதோ இல்ல பத்ராச்சல ராமதாசர் எழுதினதோ நினைச்சிருவார். ஒரு உதாரணத்துக்கு பார்ப்போமே, மானச சாச்சரரே, இது சதாசிவ பிரம்மேந்திரால் எழுதினது. ஆனா நிறைய பேருக்கு இது என்னன்னா தியாகராஜர் எழுதினாரோ அப்படின்னு யோசிப்போம். அந்த மாதிரி இன்னைக்கு பார்க்க போற கிருத்தி பிபரே ராமரசம் ரசனே பிபரே ராமரசம். அதாவது சதாசிவ பிரம்மேந்திரால் கிருத்தியில ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிடலாம். அவரோட முதல் பல்லவி எப்பயுமே பார்த்தீங்கன்னா அதேதான் ரிப்பீட் ஆகும். பிபரே ராமரசம் ரசனே பிபரே ராமரசம். மத்த கிருத்தி எடுத்து பாருங்களேன். பஜரே யதுவீரம் மானச பஜரே யதுவீரம், பஜரே ரகுவீரம் மானச பஜரே ரகுவீரம், மானச சஞ்சரரே பிரம்மணி மானச சஞ்சரரே அப்படின்னு முதல் பல்லவி ஒரே லைனை திருப்பி சொல்வார். அது என்னன்னா அவரோட கிருத்தியில அழகு ஐட்ரேட் பண்றார். அத பிபரே ராமரசம் அப்படின்ட்டு ராமநாமாவோட அழக ருசிச்சு பாரு அப்படின்னு சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாருன்னா நாக்கு கிட்ட சொல்றாரு. அந்த ராமநாமா சொல்லும் போது எவ்வளவு சுவையா இருக்கு, எவ்வளவு அழகா இருக்குன்றத சொல்லி பாரு நாக்கு. பிபரே ராமரசம் ரசனே பிபரே ராமரசம் அப்படின்னு சொல்றாரு. ராமநாமா சொன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, தூரீகிருத பாதக சம்சர்கம் பூரித நானாவித பலவர்கம். அதாவது தூரீகிருத பாதக சம்சர்க்கம் அப்படின்ற, அதாவது பாதக சம்சர்க்கம் அப்படின்னா அசோசியேஷன். எந்தத்தோட அசோசியேஷன் அப்படின்னா கெட்டது பண்றவாளோட சேரறது, இல்ல கெட்ட விஷயங்கள் நம்ம கூட சேரறது, இல்ல கெட்டது பண்ணணும்னு நினைக்கிறா இல்லையா அவ நம்ம கிட்ட வர்றது. இது எல்லாருமே இவ எல்லாரும் நம்மளை விட்டு தள்ளி போயிடுவாளாம். அவ எல்லாரையும் ஒதுக்கி வச்சிருமா. அடுத்து என்ன சொல்றா, பூரித்த நானாவித பலவர்க்கம் அப்படின்னு சொல்ற. இத பாடுறவா என்ன பாடுவானா, முதல் லைன் தூரீகிருத்த வருதுனால அடுத்த லைன்ல தூரித்த நானாவித பலவர்க்கம் அப்படின்னு பாடுவோம். அதுக்குதான் ஒரு கிருத்தியோட அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். நானாவித பலவர்க்கம் அப்படின்னு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நம்ம ஆத்துல ஒரு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணாலோ, இல்ல நம்ம ஆத்துக்கு ஒரு ஆச்சாரியாள்னு ஒருத்தர் இருப்பா, அவளுக்கு நமஸ்காரம் பண்ணாலோ, இல்ல இன்னைக்கு இருக்கிற காஞ்சி மடமோ ஸ்ருங்கேரி மடமோ எங்கேயோ ஒரு ஆச்சாரியாளுக்கு ஒருத்தர் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணா அவ நம்மளுக்கு ஆசீர்வாதம் எப்படி பண்ணுவா அப்படின்னு கேட்டா, தானியம் தனம் பசும் பகுபுத்திர லாபம் அப்படின்ட்டு பெரிய விஷயங்கள் சொல்லுவா. இது என்னன்னா என்னென்ன பலன்கள் அப்படின்றதுக்கு நிறைய இருக்காம், வெரைட்டிஸ் ஆஃப் பலன்கள் இருக்காம். அந்த எல்லா பலனும் நம்மளுக்கு பரிபூர்ணமா கிடைக்கிற பூரித்த நானாவித பலவர்க்கம் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக ராமநாமா சொன்னா போதும் அப்படின்ற. இதே தூரித்தன்னு பாருன்னா அர்த்தமே மாறி போயிடுங்க. இதே அடுத்த சரணம் எடுத்துட்டோம்னா, ஜனன மரண பய சோக விதூரம் சகல சாஸ்திர நிகமாகம சாரம். நம்மளுக்கு ஜனன மரண பய சோக விதூரம் அப்படின்ற இந்த லைஃப் அண்ட் டெத்தே ஒரு சர்க்கிள் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சைக்கிள் இது. அதாவது நம்ம எவ்வளோ பாவம் புண்ணியங்கள் பண்றோமோ அதை பொறுத்து அடுத்த ஜென்மம் எடுப்போம் அப்படின்றத சொல்வா. அப்போ இந்த சைக்கிள் ஜனன மரணம் அப்படின்ற சைக்கிள்ல இருந்து ஐயோயோ நான் அடுத்த பிறவி எடுப்பேனா, பிறவி எடுத்தா எனக்கு என்னைக்கு மரணம் வருமோ அதுக்குள்ள நான் லைஃப் அனுபவிச்சிருவேனா அப்படின்ற இந்த பயத்திலிருந்து அந்த சோகத்திலிருந்து இது நம்மளை கொண்டு போயிடுமா ராமநாமம். அடுத்து என்ன சொல்றார், சகல சாஸ்திர நிகம ஆகமசாரம் அப்படின்னு சொல்றார். இந்த விஷ்ணு சாஸ்திரநாமம் சொல்லி நிறைய பேர் கேட்டிருப்பேன். நம்மளுக்காக மொத்த விஷ்ணு சாஸ்திரநாமமும் சொல்ல முடியல அப்படின்னா ஸ்ரீராம ராம ராமேதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொன்னாலே போதும், அதுல மொத்த விஷ்ணு சஹஸ்ரநாமமும் அடக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இதே நம்ம ஒரு ரூல்ஸ், ஒரு மனுஷனுக்கு ஒரு ஜீவனுக்கு ஒரு ரூல்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு.
ஒரு வர்க்கம் பத்தி நம்மளுக்கு சொல்லியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து ஒரு பிராமணனா பிறந்தா அந்த பிராமணன் திரிகால சந்தியாவந்தனம் பண்ணணும், வேதம் கத்துக்கணும், கத்துண்ட வேதத்தை மற்றவாளுக்கு கத்து கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு பிராமணனுக்கு எழுதியிருக்கா. ஒரு சத்திரியன்னா போருக்கு போகணும், நாட்டை காப்பாற்றணும், இந்த மாதிரி ஒருத்தாருக்கும் எழுதியிருக்கா. நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இது எல்லாத்தையும் இந்த ரூல்ஸை பிரிச்சுட்டோம், நிகம ஆகமங்களை பிரிச்சுட்டோம். பிரிச்சு இன்னைக்கு என்ன சொல்றோம், ஒரு வெஜிடேரியன் சாப்பிடுறவா பிராமணா அப்படின்னு சொல்லிடுறோம். இல்லைன்னா நம்மளுக்கு பிடிச்ச நியூ ரூல்ஸை வந்து உண்டாக்கிட்டோம். அதாவது வந்து ஒரு ஆத்துல வந்து ஒரு பூஜை பண்ணணும், நெய்வேத்தியம் பண்ணணும்னு வச்சிருக்காளே தவிர இப்படி அப்பம் தான் போடணும், இந்த இதுக்கு நெய்வேத்தியம் சுண்டல் தான் பண்ணணும், சக்கர பொங்கல் தான் பண்ணணும், அதாவது அவாவா ஆத்து ரூல்ஸே தவிர வேதங்கள் ஒரு சில நிகம ஆகமங்கள் சொல்லியிருக்கு. அதெல்லாம் நம்மளால ஃபாலோ பண்ண முடியல. அதே மாதிரி என்னால எல்லா சாஸ்திரமும் கத்துக்க முடியல, என்னால விஷ்ணு சாஸ்திரமும் சொல்ல முடியல, லலிதா சாஸ்திரமும் சொல்ல முடியல. இது எதுவுமே சொல்ல முடியலன்றவாளுக்கு ராமநாமாலேயே இந்த எல்லா சாஸ்திரங்களும் எல்லா நிகம ஆகமங்களும் என்ன சொல்லுதோ அது எல்லாத்தையுமே அடக்கம் அப்படின்னு அவர் சொல்றார். அடுத்த சரணம் இது நிறைய பேர் பாடி நீங்க கேட்டிருக்க மாட்டேன். பரிபாலித சரசீஜ கர்ப்பாண்டம் பரம பவித்ரீகிருத பாஷாண்டம். நம்மளுக்கு ராமரோட ஜனனம் பத்தி ஒரு கதை இருக்கு, கிருஷ்ணரோட ஜனனம் பத்தி இருக்கு, நரசிம்மர் எப்படி வந்தாருன்னு இருக்கு. ஆனா மும்மூர்த்திகள்னு சொல்ற சிவா, விஷ்ணு, பிரம்மா இவா எப்படி வந்தான்றதுக்கு நம்மளுக்கு கதை நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த உலகம் எங்கேருந்து வந்துச்சு, இந்த உலகம் எங்கேருந்து ஃபார்ம் ஆச்சு இப்படின்றதும் நம்ம நிறைய பேர் படிச்சுக்க மாட்டோம். இதுல என்ன சொல்றான்னா, உலகம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தாமரை முட்டுக்குள்ள இருந்த ஒரு முட்டையா, ஒரு கருவா இருந்ததுதான் இந்த உலகம். அந்த முட்டு விரிஞ்சு அந்த முட்டை உடைந்து அதோட பார்ட்ஸ் தான் வந்து இன்னைக்கு உலகமானதும், அதுல இருந்த கரு தான் பிரம்மா ஆனதுன்றது தான் வந்து சொல்லக்கூடிய உலகம் எப்படி வந்ததுன்ற கதை. அப்ப என்ன சொல்றார், பரிபாலித சரசிஜ கர்ப்பாண்டம் அப்படின்னு சொல்றார். ராமநாமா அந்த கருவை, அந்த முட்டைய வந்து எவ்வளவு அழகா அந்த தாமரை வந்து காத்து இருந்துச்சோ, எப்படி காப்பாத்துச்சோ அந்த மாதிரி ராமநாமா நம்மள ப்ரொடெக்ட் பண்ணுமா. ராமநாமா சொல்லும் போது அந்த வேர்ல்ட வந்து லோட்டஸ் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுச்சோ அந்த அளவுக்கு நம்மள ப்ரொடெக்ட் பண்ணுமா. எதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டா பரம பவித்ரீகிருத பாஷாண்டம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு சின்ன வயசுல நம்ம எல்லாம் நம்ம ஆத்துல கூட இப்ப கூட நினைச்சல்னா இருக்கும் பார்த்தேன்னா, காலையில ஒரு பாட்டுலயோ ஒரு கேசட்லயோ ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமமோ ஒரு சுப்ரபாதமோ ஒரு லலிதா சஹஸ்ரநாமமோ ஒரு ருத்ரமோ சமக்கமோ ஏதோ ஒண்ணு ஓடிட்டு இருக்கும். அந்த ஓடிட்டு இருக்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து நல்ல வைப்ஸ் கொடுக்கும் அப்படின்றது. இது இன்னைக்கு சயின்டிபிக்காவும் ப்ரூவ் ஆயிருக்கு. சயின்டிபிக்கா எப்படின்னா ஒரு வார்த்தையிலையும் அந்த உச்சரிப்பிலையும் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகிறது அப்படின்ட்டு. அதனால அதை நம்மளுக்கு சயின்டிபிக்கா சொல்லாம அந்த காலத்துல நம்ம பெரியவாள்லாம் சொன்னது என்னன்னா, எப்பெல்லாம் கிடைக்குதோ ராமநாமா சொல்லு, ராமநாமாவை கேளு, கெட்டதை பேசாத, நல்லதையே பேசு. நம்மளுக்கு என்ன சொல்லிருப்பா, இந்த மாதிரி துர்தேவதைகள் இருப்பா, அவ ததாஸ்துன்னு சொல்லிடுவான்ட்டு. ஆனா சயின்டிபிக்காவும் பார்த்தேன்னா நல்லதையே பேச 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 அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகுமா. இன்னைக்கு உலகம் வந்து பாஷாண்டம், பாய்சனஸா இருக்கு அப்படின்னு சொல்றாரு, நெகட்டிவ் எனர்ஜியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம ராமநாமா சொல்ல 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 பியூரிஃபை ஆகி பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அப்படின்றதுதான் இங்க வந்து சதாசிவ பிரம்மேந்திரால் சொல்றாரு. கடைசியா முத்ரை பார்த்தோம்னா, சுத்த பரமஹம்ச ஆஶ்ரம கீதம் சுக சௌனக கௌஷிக முக பீதம். இது இன்னொரு இடம். எல்லா பாட்டிலையும் முத்திரை தான் வந்து எந்த வாகேயக்காரால் எழுதினது அப்படின்னு காட்டுறதுக்காக. சோ சதாசிவ பிரம்மேந்திராளோட முத்திரை எப்பயுமே பார்த்தீங்கன்னா சுத்த பரமஹம்ச அப்படின்றதுல பரமஹம்ச அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி அவரோட முத்திரை கொடுத்திருப்பார். இன்னைக்கும் சதாசிவ பிரம்மேந்திரால் ஆசிரம் நெரூர்னு தமிழ்நாட்டுல இருக்கு. அங்கதான் வந்து அவர் கடைசியா முக்தியானார், அதாவது ஜீவ சமாதி அடைந்த இடம் அது. ஒரு சில வாகேயக்காரால் மட்டும்தான் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கு. அதுல சதாசிவ பிரம்மேந்திராலும் ஒண்ணு அங்க நெரூர்ல ஆயிருக்கார். அந்த ஆசிரமத்துல அவர் ஆசிரமத்துல கேட்கக்கூடிய கீதம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமநாமா அப்படின்றதுதான் இந்த லைன்ல சொல்ற. அடுத்து
சுக சௌனக கௌஷிக முக பீதம் அப்படின்றத சொல்றார். அதாவது இதுல என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஆச்சாரியர்கள், அதாவது சுக சௌனக கௌஷிக, இவா எல்லாருமே அவ வைசேஜ் ஆர் முகானுபாவம் வழியா அந்த ராமநாமாவை இந்த உலகுக்கு கொடுத்தா அப்படின்றதுதான் இந்த லைன்ல சொல்றார். சோ சதாசிவ பிரம்மேந்திரால் மொத்த கிருத்திலையும் சொல்றதுன்னா ராமநாமா சொல்லுங்க, ராமநாமா சொல்லுங்க அப்படின்ட்டு. சதாசிவ பிரம்மேந்திரால் பேசாதனால எழுதின கிருத்திஸ், அதுவும் அவர் கூட படிச்ச அவரோட சக தோழரா இருந்த ஐயாவாள்னு சொல்லக்கூடிய ஸ்ரீதர் ஐயாவாள் சொல்லி, அதுக்கப்புறம் அவர் அவரோட பக்திய நமக்கு எல்லாருக்கும் இந்த கிருத்தி மூலியமா கொடுத்தார். இந்த வாரம் இத்தி உவாச்ச இந்த எபிசோடு வழியா நான் எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறது என்னன்னா, ராம 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 ராமன் ஒரு பதம் சொல்லறதுக்கு உங்களுக்கு ஒரு செகண்ட் கூட எடுத்துக்காது. உங்களுக்கு ராமநாமா வேண்டாமா, எனக்கு விட்டலன் தான் துணை அப்படின்னா விட்டல 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 விட்டலன்னு சொல்லிக்கலாம். அதே கிருஷ்ணா 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 சொல்லலாம். ஏதோ ஒரு பகவன் நாமாவை நம்மளால முடிஞ்சது எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ, எப்பெல்லாம் நம்மளுக்கு சந்தர்ப்பம் அமையுதோ அதை சொல்லிட்டே இருப்போம். சொல்லி நம்மளால முடிஞ்ச பாசிட்டிவ் எனர்ஜியை நம்மளை சுத்தி இருக்கிறவளுக்கு கொடுப்போம் அப்படின்றது. இதோட அடுத்த எபிசோட்ல வேற ஒரு வாகையக்காரா வேற ஒரு கிருத்தியோட பார்ப்போம். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராம ராம.